கொஞ்ச நாட்களாகவே ஒரு தகவல் ஒண்ணு கசிஞ்சிட்டு வருது. அது என்ன தகவல் அப்படின்னா, நடிகர் விஜய் வீடு மற்றும் புலி படத்தோடைய தயாரிப்பாளர்கள் வீட்டுல வருமானத்துறையினர் ரெய்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல். இப்படி ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவல் ஏன் பரவுச்சு அப்படிங்கிறதுக்கான விடை இப்ப கிடைச்சிருக்கு. புலி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதை இப்போ நிஜமாவே மாறிடுச்சு. அதாவது புலி வந்துடுச்சு. எஸ், உண்மையிலேயே விஜய் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி கிடைச்ச தகவலின்படி நடிகர் விஜய் வீடு மற்றும் புலி படத்துடைய தயாரிப்பாளர்கள் வீடு அலுவலகங்கள் வருமானத்துறையினர் சோதனை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விவரம் தான் அது. புலி படத்துல சம்பந்தப்பட்டவங்க மட்டுமில்லாம தமிழ் சினிமாவையே தன்னுடைய கையில வச்சிருக்கிற பைனான்சியர் மதுரை அன்பு, அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள்ல சோதனை நடந்துட்டு வருது. புலி படத்துக்கு பல கோடிகளை பினான்ஸ் பண்ணிருக்கிறவர் தான் அன்பு. அந்த அடிப்படையில அன்புடைய வீடும் சோதனைக்குள்ளாகி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய், மதுரை அன்பு இவங்க தவிர ரெய்ட்ல சிக்கின மத்தவங்கல்ல மிக முக்கியமானவங்க யார் யாருன்னு கேட்டா நடிகை நயன்தாரா அண்ட் நடிகை சமந்தா. இவங்களுடைய வீடுகள்லயும் வருமானத்துறையினர் சோதனை நடத்தி வர்றதா தகவல்கள் அடிப்படுது. சென்னை, மதுரை, ஹைதராபாத், கொச்சி இந்த மாதிரி 32 இடங்கள்ல நடந்துட்டு வர்ற வருமான வரித்துறையினருடைய சோதனையில கணக்குல வராத பல கோடி கருப்பு பணம் சிக்கி இருக்கிறதா முதல் கட்ட தகவல் தெரிவிக்குது. 2.5 கோடி சம்பளம் வாங்கிட்டு வர நயன்தாரா அதுல 25 லட்சத்தை மட்டுமே கணக்குல காட்டுற வகையில காசோலையா வாங்கிக்கிறாங்களாம். பாக்கி 2.25 கோடிய கரன்சியா வாங்குற நயன்தாரா அந்த பணத்தை கேரளா, மும்பை, துபாய் இந்த மாதிரி இடங்கள்ல டெலிவரி செய்ய சொல்றதாகவும் அவங்கள வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் சொல்றாங்க. அதனால நயன்தாரா வீட்டுல என்னதான் ஜல்லடை போட்டு தேடினாலும் 10 பைசா கூட தேராது அப்படின்னு சொல்றாங்க.